கண்ணெதிரே தோன்றினாள். அத்தை, இவளுக்கு திமிர பாருங்களேன். ஆமா ஆமா, ரொம்பதான் கூடி போயிருக்க. ஏய், திரும்ப இந்த பக்கம். ஏண்டி, நீ எப்படி உயிர் பழைச்சு வந்தேங்கிற விஷயத்த சொல்ல மாட்டேன், அப்படிதானே? நான் தான் சொன்னேனே, உங்க சூப்பர் பிரெயினை வச்சு நீங்களே கண்டுபிடிங்க. ஏய், அனிதாமா, இனிமே கை உங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அது சரியா இருக்காது. இது வரைக்கும் நீங்க 2 பேரும் என்கிட்ட ஆட்டம் காட்டினீங்கல்ல, இனிமே நீங்க என் ஆட்டத்தை பாப்பீங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. ஹாய். ப்ளீஸ் கம். வாங்க, எல்லாரும் உட்காருங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா ருத்ரா, அதை கொடுங்க. இந்த வருஷம் ரோட்டரி ஃபங்க்ஷனுக்காக உன்னை நேர்ல பார்த்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓ, வழக்கம் போல இந்த தடவையும் நீ தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும். அது என்னவோ தெரியல ருத்ரா, ஃபங்க்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலே முதல்ல எங்க எல்லாருக்கும் நீ தான் ஞாபகத்துக்கு வர. அது மட்டும் இல்ல ருத்ரா, சிறந்த சாதனை பெண்களுக்கான விருதும் இந்த வருஷமும் உனக்கு தான் கொடுக்கறாங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் பெருசா பண்ணிடல. எல்லா பெண்களும் வளரணும், சாதிக்கணும். அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப்பா அவங்களுக்கு நான் பண்றேன். இதுல என்ன புகழ்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்மள சின்ன விஷயம் பண்ணா கூட அப்படி குதிப்போம். ஆனா ருத்ரா பாத்தீங்களா, எவ்வளவு பெருசா சாதிச்சாலும் ஒண்ணுமே பண்ணலங்கிற மாதிரி சாதாரணமா இருக்காங்க. சக்தி, வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ கெட் மீ கேப்பிச்சினோ? சரிங்க மேடம். வாங்க வாங்க வாங்க. அம்மா, எல்லாருக்கும் கொடு. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. Excuse me. I asked you for the cappuccino, right? சாரி லீலா. சக்தி, நீங்க கேப்பிச்சினோ அப்படின்னு சொன்னா அவளுக்கு எப்படி புரியும்? இவ படிச்ச படிப்புக்கு அண்ணி, அவங்க ரோட்டரி விஷயமா தான் வந்திருக்காங்க. என்ன வேலையா அவங்க வந்திருக்காங்களோ அத பத்தி மட்டும்தான் இப்ப பேசணும். இப்ப எதுக்காக தேவையில்லாம நம்ம பர்சனல் பத்தி எல்லாம் பேசுறீங்க? அதுக்கான அவசியம் இப்போ இல்ல. நான் என்ன சொன்னாலும் என் வாயை அடைச்சிரு. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அத்த, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். என்ன சிவா, இவங்க தான் உன் ஒய்ஃபா? ஆமா மேடம், இவங்க தான் என் மிஸ்ஸஸ்.
இல்ல இல்ல, அவன் சும்மா உளறிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு கல்யாணமே கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்தது. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்க போகுது. அண்ணி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம ஃபேமிலி விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு இது நேரம் இல்ல. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் சிவா கூட கிளம்புறேன். பிரச்சனை இல்லை. ஓகே ருத்ரா, அப்ப நாங்களும் கிளம்புறோம். போலாமா சிவா? என்ன வேலைக்காரம்மா, நீங்க வீட்டுக்காரம்மா ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகுதியும் கொடுத்து ஆர்த்தி சுத்தி இந்த வீட்ல உட்கார வச்சிருவாங்கன்னு கற்பனை கோட்டை கட்டிட்டு இருந்தியா? அதான் கட்டுன கோட்டையெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சுல்ல, இதுக்கு மேலயும் அசிங்கப்பட முடியுமா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு தகுதி தராதரம் வேணும்ல அத்தை. குப்பையில இருந்தா கோபுரத்தை அண்ணாந்து மட்டும்தான் பார்க்கணும், அந்த கோபுரத்திலேயே கூடு கட்டலாம் நினைக்க கூடாது. நீங்க 2 பேரும் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நாங்க வேணும்னா தேவைப்பட்ட பேச்சு எது, தேவையில்லாத பேச்சு எதுன்னு நோட்ஸ் எடுத்துட்டு வந்து பேசட்டுமா? ஆனா அனிதா, என்ன ஆட்டம் போட்டா! இவ போட்ட ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா? இவள பெரிய மூட்டையில கட்டி தூக்கி போட்டோம், நாம கொலை பண்ணிட்டோம், அப்படி இப்படின்னு பேய் மாதிரி வந்து நடிச்சு நம்மளே அலற விட பார்த்து இந்த வீட்லயே ராணி மாதிரி வந்து உட்கார்றேன்னு எப்படி எல்லாம் சீனை போட்டா. உட்கார முடியுமா? விடுங்க அத்த, அதான் பேய ஓட்டிட்டோம்ல. அன்னைக்கு இடிச்சுட்டப்போ ஆணி எப்படி நடு மண்டையில இறங்கி இருக்கணும். ஸ்கெலட்டன்ல இடிச்சிருச்சு, அதான் பொழைச்சுக்கிட்டா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அத பத்தி நான் யார்கிட்டயும் பேசல. ஓ, பேசினா மட்டும் என்ன எங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்களா? நீ பேசுறதெல்லாம் இந்த வீட்டு செவர் கூட கேட்காது. இங்க பாரு, நீ என்ன நினைச்சு அந்தர்பல்ட்டி அடிச்சாலும் சரி, நீ அனிதாவோட இடத்துக்கு வரவே முடியாது, புரியுதா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாது. இங்க பாருங்கம்மா, நான் பறக்கவும் நினைக்கல, யாரோட இடத்தையும் பிடிக்கவும் நினைக்கல. என்னோட இடத்துல இருந்து என்னால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, உன்னோட இடத்துல இருந்து இந்த காஃபி கப்பை கிளீன் பண்றது, மாப் போடுறது, இந்த மாதிரி வேலை மட்டும் தான் பண்ண முடியும். வேற வேலை எப்படி பண்ண முடியும்? அதையும் மீறி வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டல, அந்த மாதிரி அவமானப்படதான் முடியும். கொஞ்சம் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பண்ணு. கரெக்டா சொன்ன அனிதா. ஹே, நாங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கும் வேலை பார்த்துட்டே இருக்க. ஏய், என்னடி முறைக்கிற? என் புள்ள சிவா உன் கழுத்துல தாலி கட்டின உடனே உனக்கு தலகணம் ஏறிடுச்சா? அத்த, சிவா கல்யாண மேடையில எனக்கு தாலி கட்ட சம்மதிச்சுதான் உட்கார்ந்தான். ஏதோ கெட்ட நேரம் ஏன் கழுத்துல தொங்க வேண்டிய தாலி இதோ இவ கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. ஆனாலும் நாள் குறிச்சு அம்மி மிதிச்சு அச்சத தூவிதான் தாலி கட்டுவாங்க. வசதியான வீட்டை வளைச்சு போட்டுட்டா அப்படியே புருஷன் காசுல சொகுசா செலவு பண்ணிட்டு அவன் கிரெடிட் கார்டுல ஷாப்பிங் பண்ணிட்டு நகை வாங்கிட்டு டிவில அப்படியே ஜாலியா படம் பார்த்துட்டு லைஃப நல்லா என்ஜாய் பண்ணலாம் தான் இந்த வேலை எல்லாத்தையும் இந்த மேடம் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. உங்க அபாண்டமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு,
நான் போறேன். போடி போ. நிரந்தரமா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கான நாள் வரதா போகுது. அப்ப இருக்குடி உனக்கு. அத்தை, வர வர இவளுக்கு திமிரு ஏறிக்கிட்டே போகுது அத்தை. அவளை கொலை பண்றதுக்கு போட்ட எல்லா பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்ப என்னடானா நம்ம வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம தலையிலே மிளகா அரைச்சிட்டு இருக்கா. இவளை இப்படி விடக்கூடாது அத்தை. சீக்கிரமே ஒரு தரமான சம்பவம் பண்ணணும். இப்ப எதுவுமே பண்ண வேணாம் அனிதா. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். அமைதியா காத்துரு, அவ்வளவுதான். அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி போன தடவை மாதிரி எதுவும் மாட்டிக்காத, புரியுதா?